இந்த வீடே சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு எரிஞ்ச விளக்கு நொறுங்கின மாதிரி மறுபடியும் வீடு இருட்டாயிடுச்சு. அத்தை ரூம்குள்ள முடங்கி கிடக்குறாங்க. தன்னோட சோகத்தை மறைச்சிட்டு மாமா நமக்கு எப்படி ஆறுதல் சொல்லி தேய்த்துறதுன்னு தவிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன அம்மாவும் தங்கச்சியும் கால் கூட பண்ணல. அவங்களும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது மகா? எல்லாம் கை கூடுற மாதிரி வந்து கடைசியா கை தவறி போயிடுது. குழந்தை கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகி எல்லாருக்கும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு நொடியில எல்லாத்தையும் தட்டி பறிக்கிறது என்ன நியாயம் மகா? எனக்கு கும்பிடுற சாமி மேலேயே கோவம் கோவமா வருது. கடவுள் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பான், ஆனா கை விட்டுட மாட்டான்னு சொல்லுவாங்க. நமக்கு சோதனைகளை மட்டும் கொடுத்து கடைசியா அம்போன்னு கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சேங்க. நல்லவங்களா இருக்கிறதுனால மட்டும் நல்லது நடந்துராது போல இருக்கு. ஒருவேளை அண்ணி சொன்ன மாதிரி என்னோட ராசி தானோ என்னமோ முன் ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் போல இருக்கு. அதோட பலன்தான் என்னோட சேர்த்து உங்களையே ராசி ஆட்டி படைக்குது. மகா, அப்படி எல்லாம் சொல்லாத மகா. குழந்தை உண்டாக்கி அது கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரிப்போர்ட்டை மாத்தி யாரோ செஞ்ச தப்பு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? குழந்தை உண்டாகலன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாருமே அதை சாதாரணமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. உண்டானதா நம்பிக்கையை கொடுத்து அது இல்லைன்னு ஆனதுனாலதான் எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. அதுதாங்க எனக்கும் புரியல. ஒரு நாள் முழுக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு எதுக்காக அதை தட்டி பறிக்கணும்? நம்ம லைஃப்ல ஏங்க இப்படி நடக்கணும்? குடும்ப சூழ்நிலையை நினைச்சு நான் கூட இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் தானே சொன்னேன். ஆனா நீங்க கொடுத்த தைரியத்துல நானும் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். சொந்தமா கார்மெண்ட்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது பலிக்கல. இப்போ குழந்தை மேல ஆசை வச்சோம், அதுவும் பலிக்கல. இனிமே நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது போல இருக்கு. சோர்ந்து போறப்பெல்லாம் நம்பிக்கையும் தைரியத்தையும் நீதான் எனக்கு கொடுப்ப. ஆனா இன்னைக்கு நீயே நம்பிக்கையை இழந்து பேசுற. ஆனா இதெல்லாம் ஒரு தப்பான நியூஸால வந்த குழப்பம் தானே மகா? இனி நமக்கு குழந்தைய பிறக்காதுன்னு யாரும் சொல்லலையே. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். இழந்த சந்தோஷம் திரும்பவும் கிடைக்க போகுது. அப்போ இன்னைக்கு போலவே வீடே குதூகலமா இருக்க போகுது. ஆமா மகா. அம்மா, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனல்ல. ஆனா மருமகளேன்னு அந்த மகாவை கொண்டாடினல்ல. இதோ மறுபடியும் அவ உன்னை நம்ப வச்சு உன் மூஞ்சில கரிய பூசிட்டா. ஐயோ, இப்ப நான் நல்லவளா நடிச்சிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் இனிமே என்னால ஓப்பனா பேச முடியாதே. சரி, இப்ப நம்ம நடிப்பை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நானே வழிய வந்து பேசினாலும் நீ முகத்தை திருப்பிட்டு போற. அதுக்காக அம்மா நீ உன்கிட்ட நான் பேசாமலாம் இருக்க முடியாது. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. என்ன நடுவுல ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டதெல்லாம் தப்பாயிடுச்சு. அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும்னு நான் நினைக்கலம்மா. சரி, நடந்தது நடந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். மறுபடியும் அதை பத்திலாம் பேசி நான் உன் கோவத்தை தூண்ட விரும்பல. மகா உண்டானது தெரிஞ்சு நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட. நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த. ஆனா என்ன பண்றது, இன்னும் இந்த கஷ்ட காலம் தீரவே இல்லை போல இருக்கு.